வணக்கம். நேற்று அண்ணாமலை அவர்கள் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு விவேகானந்தா வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியில் சின்ன குழந்தைங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்போது ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பீச் ஒன்று பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவரோட சாதனைகள் அப்படின்னு ஒரு பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பீச்சில் எனக்கு பல புதிய தகவல்கள் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காமராஜர்கள் 9 வருஷம் சிஎம்மாக இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அவர்கள் வந்து 9 வருஷம் ஜெயிலையும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து போராட்டத்தில் இருந்துக்கிறாங்க, காந்திஜி கூட நேரடியாக வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காமராஜர் அவர்களுடைய மறுபக்கம் இருக்குது, அதாவது வெளியே தெரியாத பக்கம். எவ்வளோ வருஷம் அவர் வந்து தலைமை பொறுப்பில் இருந்தால் அவ்வளோ வருஷம் கஷ்டமும் பட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 9 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவுமே பார்த்தீங்கன்னா காமராஜர்கள் வந்து அந்த உச்சபட்ச பதவியை திறந்துட்டு அடித்தட்டு மக்கள் கிட்ட வேலை பண்ணுறதுக்காக இறங்கியிருக்கிறாரு. இது நம்ம வரலாறுலேயே எடுத்து பார்த்தோம். இந்தியாவுக்குள்ள எங்கேயுமே ஒரு சிட்டிங் சிஎம் எந்த காரணமும் இல்லாமல் பொதுவாக, அதாவது ஒரு குற்றச்சாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவரோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு மக்களாக வந்து பணிபுரிகிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அப்படி பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் அந்த 9 ஆண்டு காலத்தில் காமராஜர்கள் என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்னு பட்டியலிடுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 45% குழந்தைங்க தான் வந்து பள்ளி போயிட்டு இருந்தாங்க. இவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமா அது ஒரு 80% வந்து உயர்த்திட்டாரு. பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை வந்து புனரமைச்சாங்க, பல்லாயிரக்கணக்கான திருப்பி திறந்தாங்க, பல்லாயிரக்கணக்கான புது பள்ளிகள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 3 மைலுக்குள்ளேயே வந்து மிடில் ஸ்கூல் இருக்கணும், 5 மைலுக்குள்ளே முக்கியமான பெரிய ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டி எல்லார் மத்தியிலையும் வந்து ஸ்கூலை கொண்டு போய் சேர்த்தது நமக்கு தெரியும். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் ஒரு தடவை அம்பாசிடர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே கேட் கிட்ட ஒரு பையன் நின்று இருந்தார். அப்போ இவர் கேட்குறாரு, என்ன நீங்கள் பள்ளிக்கூடம் போலியான்னு அந்த பையனை பார்த்து கேட்கும்போது அந்த பையன் சொன்னது, இல்லைங்க இந்த மாதிரி போயிட்டா யார் சாப்பாடு போடுறது, அது சாப்பாட்டுக்காக நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர் நேராக ஹோம் செக்ரட்டரி கிட்ட போனார், பட்ஜெட் பற்றி பேசினாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை 1952 அப்புறமா சுதந்திரம் அடைஞ்சு அப்போ தான் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோம். எல்லாம் பாவர்ட்டி இருக்குது, பண கஷ்டம் இருக்குது. அப்படி இருந்த சூழ்நிலையில் இது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அது ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் காமனான விஷயம் தான். எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப எக்ஸைட்டிங்கான தகவல் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போது காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது தமிழ்நாடோட பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு 47 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 47 கோடி, இப்போ வந்து 4 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10,000 மடங்கு வந்து பட்ஜெட் அதிகமாகிடுச்சு. 47 கோடிங்கிறது எங்கே இருக்குல்ல, இப்போ 4 லட்சம் கோடி நம்ம வந்து பட்ஜெட் இருக்குது. அப்போ அந்த கட்டத்தில் அவர் வந்து அப்படி ஒரு மகத்தான ஒரு சேவையை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அமைச்சரவை பற்றி பேசினாங்க. ஸோ எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கலாம்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லுதுன்னு சொன்னால் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதில் 15% வந்து நீங்கள் அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 234 இருக்காங்கன்னா 15% கிட்ட 35 அமைச்சர்கள் இருக்கலாம். இப்போலாம் அவ்வளோ பேர் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் 8 மந்திரி தான் இருந்தாங்க. அப்போ 8 மந்திரி தான். அந்த 8 மந்திரிக்குள்ளே அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், ஒரு பெண் அமைச்சர் இருந்தாங்க, ஒரு ஷெட்யூல்டு கேஸ்டில் இருக்கவங்களை வந்து அறநிலையத்துறை அமைச்சராகவே வந்து அவங்கள கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து கூட ஒரு நல்ல வேலை பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து அமைச்சராக போட்டார். காங்கிரஸ்லேருந்து கூட அமைச்சராக அவர் காங்கிரஸில் இருந்தார். ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைச்சு, அதாவது 8 பேர் தான் அமைச்சரவை இருந்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி அவருடைய மந்திரி சபை நடத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தகவலும் சொன்னார். சத்ரபதி சிவாஜியோடைய ஆட்சியிலையும் 8 மந்திரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது போல் இவங்கெல்லாம் வந்து சின்ன மந்திரி சபையாக இருந்துட்டு அவ்வளோ நல்லா வேலை பண்ணாங்க. 47 கோடி பட்ஜெட்டு, 8 மந்திரி, அதை வச்சுட்டு அவங்க வந்து அவ்வளோ நல்ல காரியம் பண்ணி அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு 2 தகவல்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கல்வி அது ஒரு முக்கியத்துவம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்காக பார்த்தாரு. ஏன்னு சொன்னால் குழந்தைங்க ரொம்ப தூரம் போய் படிக்க முடியாதுனால அங்கங்கே பக்கத்தில் ஸ்கூல் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது 2 இருந்தது. அதை தாண்டி முக்கியமான 2 அம்சங்கள் காமராஜர் ஐயாவோட ஆட்சியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இரிகேட்டட் லேண்டு. ஹையஸ்ட் இரிகேட்டட் லேண்ட் தமிழ்நாடோட வரலாறில் வந்து இப்போ ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னு சொன்னால் காமராஜர்கள் ஆட்சியில். அதுக்கப்புறம் நம்ம இரிகேட்டட் லேண்டோடைய அளவு குறைஞ்சிட்டே இருக்குது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இப்போ நம்ம 2 லட்சம் ஏக்கர் வந்து நம்ம குறைஞ்சிருச்சு இரிகேட்டட் லேண்டு. அப்போது அந்தளவுக்கு அவர் வந்து டேம் கட்டினது, தண்ணி மேலாண்மை அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருந்தார். இது வந்து ஒரு சாதனை, அது ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அப்போ வந்து 47 கோடி தான் பட்ஜெட்டு, காசும் இல்லை, அப்போ தான் சொந்தத்தில் வந்திருக்கும். ஆனாலுமே அவர் வந்து ஆல்கஹாலுக்கு அகெயின்ஸ்டாக ஆல்கஹால் விற்று அந்த சம்பாத்தியத்தில் அரசாங்கம் நடத்தணுன்ற ஒரு தாட் இல்லாமல் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் பர்டிகுலர்லி இப்போ ஒரு நோ ட்ரக் அந்த மந்த் இருக்கு இல்லையா, அந்த மந்தில் அந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்கிட்டது வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு.
இதை சொல்லிட்டு எனக்கு கிளைமேக்ஸ் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டே. குழந்தைங்க மத்தியில் தான் பேசுகிறார். அவர் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு எல்லாத்துக்கிட்டையும். சின்ன சின்ன பசங்க, குட்டி குட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறோன்னே தெரியல, அவ்வளோ க்யூட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு பையனாக வந்து மேடையில் ஏறி அண்ணாமலையே கிராஸ் பண்ணி எப்படி நடந்து போகிறான், சர்டிஃபிகேட் வாங்க அவன் நடந்து போயிருக்கு அப்படி. ஸோ அந்த குழந்தைங்களாம் அவரும் கீழே உட்காந்துட்டார். கீழே உட்காந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ குழந்தைங்கிட்ட வலியுறுத்துறாரு, நீங்கள் வந்து பெரியவங்க யாராவது குடித்தாங்க, இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கூட அவங்களுக்கும் அறிவுரை சொல்லுங்கள், இந்த மாதிரி இது கெடுதல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஏன்னா எதிர்காலம் உங்களோட எதிர்காலத்தில் அடங்கியிருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. எனக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு 2 காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ரீசெண்டாக கூட நம்மளோட சிஎம் விஜய் அவர்கள் வந்து குழந்தைங்கிட்ட நீங்கள் கிண்டர் ஜாய் வேணும் நடம்பிடிக்கிறீங்களா, என்னைய சிஎம் ஆக்கணும் நடம்பிடிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு ஷாக்கிங் ஆச்சு, அது குடிக்காமல் இருந்தது. நான் அதை பற்றி வீடியோவும் போட்டிருந்த மாதிரி தப்பு, குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு தவறான ஒரு வழி நடத்துதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது நீங்கள் அப்படி சொல்கிறவங்க வந்து நல்ல விஷயத்தையும் கொஞ்சம் குழந்தைங்கிட்ட ஓப்பனாக சொல்லணுமே. இப்போ பேசுறது இல்லைங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்படி ஓப்பனாக பப்ளிக்காக பேசும்போது நிறைய மக்கள் சேரும் இல்லையா. அப்போ இது வந்து குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் குழந்தைங்க கெட்ட பழக்கம் வராதிங்கன்னு சொல்கிறது ஒன்று, அவங்களையே வந்து இந்த மாதிரி ஒரு பரப்புறதுக்கு, அதாவது அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வேலை பண்ணணும்னு சொல்லும்போது இன்ப்ளைட் ஆயிடுது இல்லை, அவங்க பண்ண மாட்டாங்கிறத தாண்டி அடுத்த கட்ட பொறுப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு யங் பேரண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு அறிவுரை வருது, அப்பா அம்மா அந்த அறிவுரை சொல்லும் போது அதை ஏற்றுக்கிறத பக்குவத்தை வந்து கொஞ்சம் ஈகோ இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்ம இவ்வளோ வளர்ந்துட்டோம், இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. அஃப்கோர்ஸ் கேட்டுப்போம், இருந்தாலுமே நான் கம்பேரபிளாக சொல்கிறேன். ஆனால் அதே இது சின்ன குழந்தை நம்மளை பார்த்து அப்பா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஈகோ இடிக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல, அது குழந்தைனால நம்மளுக்கு கோவம் இல்லையா, இல்லாட்டி அவங்க மேலே நம்ம குறை கண்டுபிடிக்கிற மைண்ட் இன்னும் போலன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகிட்ட நீ அப்படி பண்ணியான்ற கேள்வி வர மாட்டேங்குது இல்லை, பெற்றோர்கள்கிட்ட அந்த ஒரு கேள்வி வந்துடுது. என்ன வந்துடுதுன்னு சொன்னால், சரி அப்போ நீங்களும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, குழந்தைங்க ஒரு அறிவுரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை எடுத்துக்க முடியுது. நம்ம கூட கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆடு போடுவாங்கல்ல, சிகரெட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆடு போடும்போதெல்லாம் ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைக்காக அவங்க அப்பா வந்து சிகரெட் ஓடுற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான தப்பான பழக்கத்துக்கு அகெயின்ஸ்டாக இளைய தலைமுறையை வந்து முன்னெடுத்து இதுக்கு அகேன்ஸ்டாக நடக்கும்போது 2 அட்வான்டேஜ் ஆயிடுது. ஒன்று, அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்வைஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும்ல, அதனால் அது ஒன்று நடக்குது. அதனால சமூக மாற்றமும் நடக்குது. அப்போ 2மே நடந்துருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பட்டுச்சு. ஸோ என்னோட கருத்து அது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதுவே பண்ண வேண்டாம் நினைக்கிறீங்களா? குழந்தைகிட்ட இதுவே கொண்டு போக வேண்டாம், சின்ன பசங்க இன்னும் அவ்வளோ கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வேலிடான ரெக்வஸ்ட், இது வேலிடான மூமெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20-30 மினிட்ஸ் ஸ்பீச், அதை நம்ம சுருக்கி ஹைலைட் சொல்லிட்டு நம்மளோட கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட நோக்கம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.